ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷும் இங்கே மதியம் சண்டை போட்டுருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே போயிட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சுரேஷ் எதுவுமே தெரியாத மாதிரி கதவை திறந்துட்டு அவருடைய மாமாவை பார்க்க தோட்டத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. மதிக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. மதி எதுவுமே இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்ன ஏதோ சண்டை போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரி விடுங்க அத்தை, ஏதோ அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் சமாதானம் ஆயிப்பாங்க, நாம் எதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறாங்க மலர் இருந்துக்கிட்டு. அதனால அமைதியாக அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மலர்கிட்ட போயிட்டு மதி கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கும் சுரேஷுக்கும்? நீங்கள் சண்டை போட்டது எல்லாருக்குமே கேட்டுச்சு, எதுக்கு கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் மனசு கேட்கல. சுரேஷ் ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டானா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தீங்களே, அங்கே ஏதாச்சும் நடந்துச்சா? இல்லை வழியில் ஏதாச்சும் சண்டை போட்டிங்களா? இங்கேருந்து போகும்போது சுரேஷ் ஒருன்னு கூட்டிகிட்டு போனானா, அதான் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழி ஃபுல்லாக திட்டிக்கிட்டே வந்தார், நான் பாதியிலே இறங்கி ஆட்டோ பிடிச்சி போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா, திட்டிகிட்டே போனானா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பின்ன என்ன, அந்த மாதிரி வண்டியிலலாம் உட்காந்து எனக்கு பழக்கமே இல்லை, நானாக தான் ஸ்கூட்டியில் போவேன், ஸ்கூட்டியில் வருவேனா. ஸோ புதுசாக அந்த வண்டியில் உட்காந்ததுனால என்னால் உட்காரவே முடியல. அது மட்டும் இல்லாமல் அவர் வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு, அதில் சப்போர்ட்டுக்கு பிடிக்கவும் எதுவுமே இல்லையா, அதனால தான் அப்படி போனேன். ஸோ என்னை திட்டிகிட்டே போனதுனால வண்டியை நிறுத்த சொல்லி இறங்கி நான் ஆட்டோவில் போயிட்டேன்க்கா. வரும்போதும் நான் ஆட்டோவை பிடிச்சே வந்துட்டேன், அவர் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தார். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அதான் அவர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லவும், யாரை சொல்கிற மதி அப்படின்னு, அதான் அவருடைய மாமா அப்படின்னு சொல்லவும், யார் தங்கராஜனா அப்படின்னு. ஆமாம், அவர் தான் ஓவராக அட்வைஸ் பண்ணார். ஸோ அதனால் அது எதையுமே நான் காதில் போட்டுக்காமல் என் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ அந்த கோவத்தில் தான் என் மாமா கிட்டே ஏன் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தார். வேறு எதுவும் இல்லைக்கா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா மதி, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து மனுஷன் அரண்டு போய் உட்காந்துருக்காராம். ரேவதியும் என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கா, எதுவுமே சொல்ல கிடையாது. அதான் தங்கராஜான்னு கூட ஒரு ஆள் இருந்தார்ல, அவர்கிட்ட கேட்டு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கிறா ரேவதியுமே. நடந்த விஷயத்த அவன் தான் சொன்னான், எனக்கும் இந்த விஷயம் தெரியும் ஏற்கனவே, அதனால தான் உனக்கு என்னால் சப்போர்ட் பண்ணி பேச முடிஞ்சிச்சு, இல்லைனா இங்கே பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாம், அந்த ஆள் சொன்னதா ரேவதி என்கிட்ட சொன்னா, நீ தங்கராஜனை சரியாக வச்சு செஞ்சிட்டியாமே, அதை பற்றி தான் என்கிட்ட ரேவதி சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர் அப்படி சொன்ன உடனே ஓவராக அட்வைஸ் பண்ணாரா, அதான் அப்படின்னு சொல்லவும், விடுமதி, எங்களால் இப்படி எதிர்த்து பேச முடியலேன்னு நாங்கள் வருத்தப்படுறோம், நீயாச்சே கரெக்டாக இருக்கே, அப்படி தான் இருக்கணும். நான் இதெல்லாம் செய்ய முடியாமல் தவிக்கிறேனோ அது எல்லாத்தையும் நீ செய்கிற, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ இப்படி பண்ணும்போதெல்லாம் நான் உனக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக நிற்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்த விஷயத்த பேசிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ மதியுமே கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மலர் கூட இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கிச்சனில் அவங்க வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது சுரேஷ் என்ன பண்ணுறாரு, தங்கராஜ் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்களை பற்றி பேசி பயங்கரமாக குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிச்சிட்டு வந்ததுனால வீட்டில் எல்லாருமே சுரேஷை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா இது புது பழக்கம், குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படி எப்படின்னு. மாமா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லவும், அவர் கூட போய் குடிச்சிட்டு வந்துட்டியா, கல்யாணம் ஆன முதல் நாள்லேயே அவள் உன்னை பற்றி என்னடா நினைப்பா அப்படின்னு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதை பற்றியுமே சுரேஷ் கவலைப்படல, அவர் பாட்டுக்கு போயிடுறாரு ரூம்குள்ளே. மதி, நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம உன் பாட்டுக்கு நீ போய் பாடு அப்படின்னு சொல்லவும், சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் மதி உள்ளே வந்த உடனே சுரேஷ் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, ஏய் என்ன ஏழுக்குள்ள நீ எதுக்கு வர, இங்கே பார், கல்யாணம் நின்று போனதுனால வேறு வழியே இல்லாமல் என் மாமா சொன்னதுனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன ஊர் உலகத்தில் பொண்ணா, இல்லை போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு, எல்லாம் என் மாமாவால் வந்தது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் திமிரை அடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். இங்கே பாரு, நீ இந்த ரூமுக்குள்ளேயே படுக்காதா, போய் வெளியில் படு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, என் திமிரை அடக்கணும்லாம் கல்யாணம் பண்ணிங்களா, பார்க்கலாம், அதையுமே என் திமிரை என்றைக்குமே அடங்கவே அடங்காது அப்படின்னு மதி சொல்கிறாங்க. ஸோ மூர்க்கிக்கிட்ட அவங்களுமே பெட்ஷீட் தலைகணிலாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் படுக்கிறாங்க. ஸோ வெளியில் படுத்துட்டு இருக்கும்போது நைட்டு வந்து கொசுக்கடையில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சுரேஷோடைய அப்பா வெளியில் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வராரு. அந்த சமயத்தில் தான் இங்கே மதி படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த
உடனே பயங்கரமான கத்தி வெளிச்ச போட்டு எல்லாரையுமே எழுப்ப வச்சுட்டாரு. ஏன் மலர், பாக்கியராஜ், ஸ்ருதி, சித்தார்த்து, அது மட்டும் இல்லாமல் லட்சுமின்னு உடனே அவங்க ஒய்ஃப் எல்லாருமே எந்திரிச்சு வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு. நீ ஏன் இங்கே படுத்துட்ருக்க, இவன் என்ன இங்கே படுத்துட்ருக்க, யாரையுமே பார்க்கலையா அப்படின்னவும், என்னம்மா என்னாச்சு மதி என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அவர் தான் வெளியில் படுக்க சொன்னார் அப்படின்னவும், ஓ உன்னை வெளியில் படுக்க சொல்லிவிட்டு அவன் உள்ளே ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்கானா, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், போடுறது சண்டை முடுக்கிட்டு குடிச்சிட்டு வந்து உன்னை வெளியில் படுக்க சொல்லிட்டு அவன் உள்ளே படுத்துட்டு இருக்கானா, எவ்வளோ திமிர் இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதி ஏதாச்சும் சண்டையே அப்படின்னு. இல்லைக்கா நான் ரூம்குள்ளே தூங்கலான்னு போனேன், இது என்னுடைய ரூம், இங்கே யாரும் படுக்கக்கூடாது, வெளியில் போய் படுன்னு அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் கேட்டுட்டு குடும்பமாக வந்து என்ன பண்ணுறாங்க, நீயும் பெட்ஷீட் தலகனை எடுத்துகிட்டு உள்ளவாமா அவனை தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க, குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டியை வெளியே படிக்க சொல்லியிருக்கானா, அவனுக்கு எவ்வளோ நெஞ்சழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான காமெடி தான். சுரேஷ் போதையில் இருக்கிறதுனால அவரை தூக்கிட்டு வந்து சோஃபாவில் போட்டுட்டு மதி உள்ள படுத்து தூங்க சொல்கிறாங்க. மதியமே ரொம்ப மனசுக்குள்ளே அப்படியே அவங்களால சிரிப்பை அடக்கவே முடியல, ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சுரேஷ் எல்லாரும் தூக்கிட்டு வந்து வெளியில் போட்டுடுறாங்க. இதை நினச்சி பாக்கியராஜுக்கு மலருக்கு கூட ஒரு வித சந்தோஷமாக தான் இருக்குது. என்னங்க இது, இவன் பண்ண விஷயம் இவனுக்கே ரிப்பீட் ஆகிடுச்சு. சுரேஷ் இப்போ போதையில் இருக்கான், தூங்கி எழுந்திரிச்சா தான் அவனுக்கு எல்லாமே தெரியும், காலையில் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்னா தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே போயிட்டு தூங்கினதுக்கப்புறமா காலையில் எந்திரிச்சு வந்து காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுடைய அத்தை மாமா மலரும் வந்து காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மதியமே அதாவது ஒரு 7 மணிக்குள்ளே எந்திரிச்சிடுறாங்க. ஸோ நேற்று தான் தயாரில் தூங்கிட்டாங்க. 7 மணிக்குள்ளே எந்திரிச்சு ஸோ குளிச்சுட்டு அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு ஸோ மலருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வர்றாங்க. பரவாயில்லையே, முதல் நாள் தான் லேட்டாக எழுந்திரிச்சேன், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வச்சு எழுந்திருக்கே, போதும் போக போக கற்றுப்பா அப்படின்னு. அத்தை அதெல்லாம் மதி கற்று பார்த்தேன், அதான் நான் சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ அவருக்கு சப்போர்ட்டுக்கு வராத, எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே சூரியன் உச்சி கிடைக்கிது. 8 மணிக்கிட்ட ஆகிப்போச்சு. சுரேஷ் அந்த சோஃபாலே விழுந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அப்போது பாக்கியராஜ் வந்து என்னம்மா சுரேஷை எழுப்பி விடலாம்ல அப்படின்னு சொல்லவும், ஏய் அவனை எதுக்குடா எழுப்பணும், அவன் தேவையாக தான் எழுந்திரிக்கட்டும், நைட்டு என்னெல்லாம் ஆட்டம் போட்டான், குடிச்சிட்டு வந்து என்னெல்லாம் பண்ணான், ஏழட்டும் சாருக்கு இருடா வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து சுரேஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் கொஞ்ச நேரத்துலேயே முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அவங்களுடைய அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாருமே அங்கே நிற்கவும் ரொம்ப அதிர்ச்சியாக எந்திரிச்சு உட்கார்றாரு தூக்க கலக்கத்தில். அப்போ தான் கொஞ்ச நேரத்துலேயே அம்மா அப்பா அம்மா நீங்கள் எப்படி என் ரூம்குள்ளே, நான் எங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தூக்கம் கலைஞ்சி, நீ ஹாலில் தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நான் இங்கே எப்படி வந்தேன், நான் ரூம்குள்ளே தானே போய் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூம்குள்ளையா ஏங்க, அப்போ இவனுக்கு நைட் நடந்தது எதுவும் ஞாபகம் இல்லை போல இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன நடந்துச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னமோ, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிங்களா, ஏம்மா அப்படின்னு. பின்ன கல்யாணம் ஆன பொண்ணை வெளியே படுக்க சொல்லிட்டு நீ குடிச்சிட்டு வந்து உள்ளே படுத்துட்ருக்க, எவ்வளோ திமிரு, நீ குடிச்சிட்டு வந்ததுக்கு சட்டப்படி மதி கோவப்படாமல் உங்ககிட்ட பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம், இதில் நீ மதியை வெளியே படுக்க சொல்லிட்டு நீ உள்ளே வேற படுத்துட்டு இருந்தியா, அதான் மதி வெளியே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் எல்லாரும் உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டோம், மதி உள்ளே படுத்து தான் தூங்கினா அப்படின்னு. உடனே சுரேஷுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனில் கோவத்துலேயும் உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்கள் எல்லோரும் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் வேலையை பார்த்துட்ருக்காங்க. மலர் வந்துட்டு மதியம் ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா சுரேஷ் குளிச்சுட்டு வந்தவர், என்னடி உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், நைட்டு நான் உன்னை வெளியே படுக்க சொன்னதை என் அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னை வெளியில் தூக்கிட்டு போய் போட சொல்லிட்டு நீ உள்ளே சொகசா படுத்து தூங்கினியா, அதுவும் என்னோட ரூம்குள்ளே, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் எங்கே உங்களை வெளியில் தூக்கிட்டு இது போட சொன்னேன், உன் ஃபேமிலி தான் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணதுனால உன்னை தூக்கிட்டு போய் வெளியில் போட்டு நான் உள்ளே நைட்டு நல்லா படுத்து தூங்கினேன், இதெல்லாம் உனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லவும், எவ்வளோ திமிரு இருக்குது உனக்கு அப்படின்னு திரும்பவும் 2 பேரும் பேசுகிறாங்க. என்ன சத்தம் அப்படின்னுமோ, ஆமாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சுரேஷ் அமைதியாகிடுறாரு. மதிக்கு இப்போ பயங்கரமான சிரிப்பு. ஸோ இப்படி தான் உன்னெல்லாம் நடத்தணும், அவ்வளோ பயம் இருக்கா அப்படின்ற மாதிரி மதி நினச்சிக்கிறாங்க. ஸோ சுரேஷ் அங்கேருந்து மதிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மதியனால் வீட்டில் நடக்கிற விஷயங்கள்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுரேஷ் வந்து மாற ஆரம்பிக்கிறாரு.
ஸோ அவர் மாறல. அந்த குடும்ப சூழ்நிலையும் மதி வந்ததுக்கப்புறமா அந்த குடும்பம் இருக்கிற நிலைமைனாலையும் ஸோ அவருடைய சூழ்நிலை மாற ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நினச்சி சுரேஷுக்கு பயங்கரமான கோவம் தான் வருது. ஸோ கோவம் வந்தது திரும்பவும் வழக்கம் போல் என்ன பண்ணுறாரு, அவருடைய மாமாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்கே போன உடனே வாடா சுரேஷ் உட்காரு, காஃபி குடிக்கிறியா அப்படின்னு போட்டு கொடுக்க அப்படின்னு சொன்னதும் சரி உட்காருன்னு சொல்லிட்டு காஃபி போட்டதுக்காக போகிறாங்க. அப்போ தான் அவருடைய மாமா மேலேருந்து வரவும் சுரேஷே நீ எப்படா வந்த அப்படின்னு இப்போ தான் மாமா அப்படின்னு சொல்லவும் காஃபி கொண்டு வந்து கரெக்டாக வைக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களுக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு என்ன சுரேஷ் காலையிலே வந்திருக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை மாமா நைட்டு குடிச்சிட்டு போய் அவளை போதையில் செம்மையாக வச்சு செஞ்சானா அவள் என்ன பண்ணியிருக்கா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்து என்னையும் ஹாலில் தூங்க வச்சுட்டாங்க மாமா. அவள் எவ்வளோ திமிரு இருக்கும், அவளுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். என் அம்மா அப்பாவெல்லாம் கையில் போட்டுட்டு நைட்டு முழுக்க நான் வெளியில் படுத்து தூங்கினேன். அவள் உள்ள நல்லா என் ரூமில் பெட்டில் படுத்து தூங்கியிருக்கா. பாத்தியா மாமா கொடுமையே அப்படின்னு இங்கே சுரேஷ் நடந்த விஷயத்த சொல்லி புலம்புறாரு. என்னடா அத்தை மாமா இப்படி செஞ்சாங்க, ஓ அவள் எல்லாரும் இப்படி மாற்றிட்டாளா அப்படின்னு. ஆமாம் மாமா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சுரேஷ் சொல்லி புலம்புறாரு. விடு சுரேஷ் போக போக சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் அவங்க அக்கா கேட்டுட்டு டேய் அவள் கரெக்டான வேலையை தானே செஞ்சுருக்கா, நானாக இருந்தாலும் இதே தான் பண்ணியிருப்பா அப்படின்னும் தங்கராஜ் பார்த்து மறுக்கிறாரு. என்ன குடிச்சிட்டு வந்தால் கல்யாணம் ஆன 2 நாள்லேயே எல்லாரும் வேறு என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டி வெளியில் படிக்க சொல்லி சுரேஷ் உள்ளே படுத்துட்டு இருந்தான்னா இப்படி தான் பண்ணுவாங்க. இவன் பொறுமையாக இருந்திருக்கணும். குடிச்சிட்டு போய் ஏதாச்சும் அங்கே பேசியிருப்பான், அதான் எல்லோரும் தூக்கி வெளியே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா வேணாக்கா, ஏற்கனவே நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேன், நீ வேற என்ன எதுவும் கடுப்பை கிளப்பிடாத அப்படின்னு சொல்லவும் அவங்களும் அங்கேருந்து உள்ளே போ அப்படின்னு சொன்னதும் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க. சுரேஷ் நீ வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வழக்கம் போல் 2 பேரும் வெளியில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மீட் பண்ணி பயங்கரமான மீட்டிங் தான். இன்னொரு சைடு இங்கே மதியம் வீட்டில் ஸோ உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் அவங்களோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணும்போது மதியம் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நல்லா தான் இருக்காரு, டாக்டர் இன்னும் 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னவும் ஓ சரிம்மா அப்படியா சரி அறிவு என்ன பண்ணுறா அப்படின்னவும் அறிவுக்கு காலேஜ் இருக்குல்ல அதான் அவள் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லவும் தனியாக இருக்கியாம்மா நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மதி, இப்போ தானே உனக்கு சொல்லி அமிச்சேன், நேற்று தானே வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, நீ வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவும் சரிம்மா அப்படின்னு மதியம் அடுத்து எதுவுமே பேசாமல் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவளுக்கு இன்னும் கோபம் போல இருக்குது, இவள் கோபம் எப்போ தான் தனியுமே தெரியலையே அப்படின்னு அவங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவருடைய அப்பா கிட்டே போயிட்டு மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினா மதி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மலர் வராங்க. என்னாச்சு மதி அப்பாவா அப்படின்னு கேட்கவும் அப்பா இல்லை அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்பா எப்படி இருக்காரு, ஈவினிங்காக அவர் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்காரு, நானும் அவரும் போயிட்டு அப்பா எப்படி இருக்காரோ பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா இருக்கட்டும்க்கா பரவாயில்ல அப்படின்னு. அது எப்படி அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, பார்க்காம எப்படி இருக்க முடியும், நானும் அவரும் சாயங்காலமாக போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு. சரிவா நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், நீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஜாலியாக போகுது. ஸோ மலர்னால மதியம் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து ஸோ அவங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கிட்டு நீ எப்படி உன் ஃபேமிலி எப்படி உங்களுக்கு சொந்தக்காரங்க எத்தனை பேர் யார் யாருன்னு என்னென்னு கேட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நடந்த அவமானத்தில் ஸோ சுரேஷ் அடுத்து தங்கராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் போட்டு என்ன பண்ண போகிறாங்க மதி அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.